இந்த OnePlus 7 ஃபோனை C4 டெக்கில் இப்போ ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த OnePlus 7 ஃபோன் எப்படி இருக்குது, ஓவரால் வர்த்தா, அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு இதை வாங்கலாமா, இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ பில்ட் பற்றி எல்லாருக்கும் தெரியும். OnePlus 60யோட அதே பில்ட் தான், கிளாஸ் பேக் எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேமரா அரே கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க, பட் ஓவரால் கிட்டத்தட்ட அதே பில்ட் தான். இங்கே புதுசாக எதுவும் கொடுக்கல. இப்போ காம்படிஷன்னு பார்க்கல 10x zoom, ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஃப்ளிப் அவுட் கேமரா, ஷார்க் ஃபின் செல்ஃபி கேமரா, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. OnePlus இன்னும் OnePlus 7 டிசைனில் அப்படியே 2018 வந்த மாதிரி அந்த நாச்சோட அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிசைன் பழசாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல நாச் இருந்தாலும் இது இன்னும் ஒரு நல்ல AMOLED பேனல். ஸோ இங்கே Quad HD 90Hz அதெல்லாம் ப்ரோவில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு நல்ல AMOLED பேனல். பஞ்சியான கலர்ஸ், டீப்பான பிளாக்ஸ், வெளியில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணலையும் இந்த ஸ்க்ரீன் பிரைட்டாக தான் இருக்குது. இது ஒரு 6.41 inch பேனல். இங்கே HDR சப்போர்ட் இருக்குது. இந்த தடவை ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. ஸோ இதில் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆனால் இது இன்னமும் 60யோட அதே பில்ட் தான். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இப்போ திருப்பி பாசிட்டிவ்ஸ்னு வந்தால் உள்ள Snapdragon 855 சிப் கொடுத்துருக்காங்க. இந்த சிப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ ரீசெண்டாக K20 ப்ரோவில் உள்ள கிராஃபைட் கூலிங் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற வீடியோவில் இந்த OnePlus 7 நிறைய பெஞ்ச்மார்க்ஸ் ஓட்டி பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக பெஞ்ச்மார்க்ஸ் திருப்பி ரன் பண்ணையில் ஃபோன் ஹீட் ஆகும். ஹீட் ஆகையில் சிப் த்ராட்டில் ஆகும். அப்படி த்ராட்டில் ஆகையில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது K20 ப்ரோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது பெஞ்ச்மார்க்ஸ். பட் OnePlus 7ல் அந்த மாதிரி ஆகலை. எவ்வளோ தடவை நாங்கள் திருப்பி பெஞ்ச்மார்க்கை ரீரன் பண்ணாலும் ஸ்கோர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா தெர்மல்ஸ் இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வெறும் தியரட்டிக்கலாக மட்டும் கிடையாது. இப்போ ப்ராக்டிக்கலாக கேமிங்னு வரையில் கூட இந்த ஃப்ளாக்ஷிப் Qualcomm சிப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போது PUBG என்ன கேம் நீங்கள் விளையாட ட்ரை பண்ணிங்கனாலும் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். புது ஃபெனாட்டிக் மோட் கூட நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களோட எய்ம் எதுவும் பெருசாக நல்லா ஆகலை, பட் எனிமி ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வாட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடையில் அப்படியே சார்ஜ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சர்க்யூட்ரி சார்ஜருக்கு ஆஃப்லோட் ஆகிருக்கு. இது ஒரு 20 வாட் சார்ஜர். ஸோ OnePlus 7 ப்ரோவோட ஸ்பீட் கம்மி தான். பட் ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் வர ஃபோன்ஸ் எல்லாமே 18 வாட் சார்ஜரோட தான் வருது. ஸோ அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட். இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த Type-C போர்ட் USB 3.1 Gen 1. ஸோ ஒரு பிசிலையோ லேப்டாப்லையோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா USB 2 போர்ட்டோட வர ஃபோன்ஸோட இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சார்ஜிங் பற்றி பேசல, பேட்ரி லைஃப் இந்த ஃபோனில் 3700 mAh பேட்ரி இருக்குது. ஸோ கடைசி ஒரு மாதம் என்னோடய கலீக் இந்த ஃபோனை ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணார். ஸோ அப்படி இருக்கையில் ஒரு நாளும் முடியலை. 20-30% பேட்ரி பாக்கி இருந்துச்சு மாட்ரேட் யூஸோட. ஸோ பேட்ரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேட்ரி, சார்ஜிங், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வெறும் பெஞ்ச்மார்க்ஸோ கேமிங்கோ கிடையாது. டே டு டேயில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பிக்சர்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை க்ரோமில் போய் கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக சும்மா இமெயில்ஸ் ரிப்ளை பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி டே டு டே எக்ஸ்பீரியன்ஸை OnePlus ஜென்ரலாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த OnePlus 7லையும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனோஸ் 9.5ல் தான் இந்த OnePlus 7 ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு சில பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் OnePlus இங்கே அவங்களோட ஃப்ளாக்ஷிப் OnePlus 7 ப்ரோவில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த OnePlus 7லையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ OnePlus 7 ப்ரோவில் உள்ள ஜென் மோடாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டராக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே ப்ரைமரி 48 மெகாபிக்சல் f1.7 கேமரா. இது சோனியோட IMX586 சென்சர். நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த லென்ஸில் OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோஸ் கொஞ்சம் நல்லாவே வருது. கலர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்குது. பட் இந்த லுக் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. டீடைல் லெவல்ஸ்னு வரையில் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா 48 மெகாபிக்சல் மோடில் போட்டு எடுக்கலாம். செகண்டரி சென்சர் வெறும் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் இன்றைக்கி ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் இல்லை அல்ட்ரா வைட் டெலஃபோட்டோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு வெறும் டெப்த் சென்சர் கொடுத்தது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் போர்ட்ரேட்ஸ்க்கு இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் ஓகே. ஸோ லோ லைட்னு வரையில் OnePlus 7 ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. OnePlusோட நைட்ஸ்கேப் மோட் இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. OIS, அப்புறம் அந்த வைட் f1.7 aperture ப்ளஸ் OnePlusோட சாஃப்ட்வேர் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் சேர்த்து அந்த நைட்ஸ்கேப் மோடில் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ இங்கே லோ லைட்டில் நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாகவும் இமேஜஸ் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்குது. OnePlus இங்கே ஒயிட் பேலன்ஸும் மோஸ்ட்டாக கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வீடியோன்னு பார்த்தா இங்கே 4K 60 FPSல எடுக்க முடியும். இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் லெவல்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ள 16 மெகாபிக்சல் கேமரா செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. டீட்டெயில் லெவல், ஸ்கின் டோன்ஸ் இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எட்ஜ் டிடெக்ஷனும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்கும் பண்ண முடியும். இந்த ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஃபேஸ் அன்லாக் இருக்கிறதுனால ஆக்சுவலாக அந்த நாட்ச் இருக்கிறதே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இல்லை, நாட்ச் இல்லாட்டி பெட்டராக இருந்திருக்கும். பட் எனிவே ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கும் இங்கே இருக்குது. அண்டர் த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. 60ல் இருந்ததோட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 60யோட உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லல. வைப்ரேஷன் மோட்டரும் 60யோட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. 7 Proல இருக்கிற அளவுக்கு பெட்டராக இல்லை, பட் 60யோட கொஞ்சம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஃபைனலாக இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ ப்ரைஸிங்னு வரையில் இப்போ OnePlus 7 33,000 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் OnePlus 7 மட்டும் பார்த்தோன்னா இது ஒரு தாறுமாறான டீல். ஏன்னா OnePlus 60யோட நிறையவே இங்கே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5,000 ரூபா ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல டீல்னு சொல்லலாம். ஆனால் நம்ம OnePlus 7 தனியாக பார்க்க முடியாது. இன்றைக்கி தேதிக்கு இதுக்கு ஓரளவுக்கு காம்படிஷன் இருக்குது. Asus 6Z இருக்குது இந்த செக்மெண்ட்டில். இப்போது Redmi K20 Pro கூடிய சீக்கிரம் வருது. ஸோ OnePlus 7 ஒரு தாறுமாறான டீல் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர் செட் இருக்குது. உங்களுக்கு காம்படிஷன் ஃபோன்ஸில் கிடைக்காத விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அலர்ட் ஸ்லைடர், UFS 3.1 ஸ்டோரேஜ், USB 3.1 Gen 1 Type-C போர்ட், ஆக்சிஜன் OS, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அந்த ஃப்ளிப் கேமராஸ், ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus 7 உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு நல்ல டீலாக இருந்திருக்கும். OnePlus கொஞ்சம் அந்த டிசைனை ரெஃப்ரெஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, பட் பண்ணாததுனால ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னா நீங்கள் OnePlus 7 சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை எந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.